ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷேர்ஸ் vlog. இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் வெஜிடபிள் நூடுல்ஸ் தான் காட்ட போகிறேன். அது என்னென்னு செய்கிறேன்னு பார்ப்போம். நூடுல்ஸுக்கு என்னென்ன வேணுமென்னு பார்ப்போம். இப்போ 2 உருளைக்கிழங்கு உரிச்செடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக லீக்ஸ் ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது கேரட், பெரிய வெங்காயம், உள்ளி ஒரு 3 பல் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்ததா பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். இது எவ்வளோத்தையும் இனி வெட்டுவாம். இப்போ உருளைக்கிழங்க வெட்டுவாம். இப்போ நூடுல்ஸுக்கு உருளைக்கிழங்கு, கேரட், லீக்ஸ், மற்றது பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், உள்ளி வெட்டி வச்சுருக்கிறோம். அடுத்ததாக நூடுல்ஸை செய்வோம். இப்போ நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் உப்பு கொஞ்சம், மஞ்சள் தூள் போட்டு வச்சுக்கிறோம். இனி சுடு தண்ணியை ஊற்றி நூடுல்ஸ் கொஞ்சம் அவியட்டும். அவிஞ்ச பிறகு பார்ப்போம். நல்லா குழைய விடக்கூடாது. கொஞ்சம் ஓரளவு பதத்தில் படித்து எடுத்துடணும். இப்போ நூடுல்ஸ் வடித்து எடுத்தாச்சு. ஆக குழைய விடாமல் இந்த பதத்தில் எடுத்துருக்குறோம். அடுத்ததான் நூடுல்ஸை செய்வோம். இப்போ சட்டி சூடாயிட்டு எண்ணெயை விடுவோம். இப்போ எண்ணெய் சூடாயிட்டது, உருளைக்கிழங்க போடுவோம். போட்டு வதக்குவோம். இப்போ உருளைக்கிழங்கு ஓரளவு பொரிஞ்சிட்டுது. அடுத்ததாக கேரட்டை போடுவோம். இப்போ உருளைக்கிழங்கும் கேரட்டும் பொரிஞ்சிட்டுது. அடுத்ததாக வெங்காயம், உள்ளி, மிளகாய் 3ஐயும் போட்டு வதக்குவோம். அடுத்ததாக கருவேப்பிலையை போடுவோம். இப்போ எல்லாம் பொரிஞ்சிட்டு அடுத்ததாக கடைசியாக வெட்டி வச்ச லீக்ஸை போடுவோம். லீக்ஸ் டப்பல் பொரிஞ்சிருமன்றதால கடைசியாக போடுவோம். எல்லாத்தையும் வதக்குவோம். அடுத்ததாக மிளகாய்த்தூள் போடுவோம். தேவையான அளவு. அடுத்ததாக அரைச்ச உப்பு போடுவோம். எல்லாத்தையும் வதக்குவோம். இப்போ அடுத்ததாக நூடுல்ஸை போடுவோம்.
போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அடுத்ததாக கொஞ்சமாக கட்டத்தூள் போடுவோம், ஒரு டேஸ்ட்டுக்காண்டி தான். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணா நூடுல்ஸ் ரெடி. வடிவா நூடுல்ஸோட மிரக்கறி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி வடிவா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டுது. இதுக்கு நாங்கள் இவ்வளவு மரக்கறி போட்டதால் கறி தேவையில்லை, இல்லாட்டி ஒரு கறியை வச்சும் சாப்பிடலாம். இதே நூடுல்ஸை வச்சு நிறைய விதத்தில் நூடுல்ஸ் செய்யலாம். நான் இப்போ செய்து காட்டினது ஒரு விதம், நிறைய விதமாக நூடுல்ஸ் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் எங்களோட ஷேர்ஸ் வ்ளாக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கோ. அது எங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நல்ல காணொளியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.